ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடோப் ஆடிஷன். இந்த அடோப் ஆடிஷனில் நம்ம இன்றைக்கி பர்டிகுலராக என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ப்ளகின்ஸ் தான். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கேமல் ப்ளகின் வந்துட்டு பார்த்தோம். இதில் வந்துட்டு நம்ம அடுத்த செட் ஆஃப் ப்ளகின் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ரைட், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு ஆடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வழக்கம் போல் ஒரே மாதிரியான இது தான். ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பிஜிஎம் வைப்போம். ஆனால் வந்துட்டு இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோம்னா ப்ளகின் யூஸ் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ரைட், இப்போ வந்துட்டு நான் ஜஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரேடியோ சிட்டி 99.3 FM. ரைட், வழக்கம் போல் இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிஜிஎம் ட்ராக் வந்துட்டு இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சின்ன பீட்டு. ரைட், இப்போது இந்த பீட்டில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் லூப் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் போய்ட்டு நம்ம லூப் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு நம்ம கொடுப்போம். ஸோ ரைட், நான் இப்போ வந்துட்டு இதுக்கு லூப் அப்ளை பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு வந்துட்டு நான் இதை ட்ராக் பண்ணி இழுத்தேன்னா எனக்கு வந்துட்டு லூப் ஆகும் இந்த மியூசிக்கு. ஸோ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ப்ளகின் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எதுக்கு வந்துட்டு ப்ளகின் அப்ளை பண்ணுறோமோ அந்த இதுக்கு வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்துட்டு ப்ளகின் யூஸ் பண்ணி பார்ப்போம். இதில் வந்துட்டு வால்ஹால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்லவா, இதுதான் அந்த ப்ளகின்னு. வால்ஹால் ஃப்ரீக்வன்சி எக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த எக்கோ நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வாய்ஸில் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு அப்ளை ஆகும். ஜஸ்ட் நான் இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ரைட், இந்த லூப்பில் போட்டுருவோம். ரைட், லூப்பில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு நான் இந்த மிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நான் எந்த அளவுக்கு கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு மியூசிக் வந்துட்டு மிக்ஸ் ஆகும். இதில் இந்த டிலே வந்துட்டு நான் கம்மி பண்ண இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட வாய்ஸில் வந்துட்டு ஒரு எக்கோ ஃபீல் வந்துட்டு கிடைக்கும்.
ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு ஒரு மிக்சிங் வந்துட்டு பண்ணிட முடியும். இதில் ஷிஃப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெட்ஸு லெஃப்ட் ரைட்டு சரவுண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஃபீட்பேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட அவுட்புட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும். இதில் நான் பர்சன்டேஜ் கம்மி பண்ண உங்களுக்கு அந்த எக்கோவோட ரேஞ்ச் வந்துட்டு மாறும். லோ கட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெட்ஸு தான். இதுவும் நான் 200 ஹெட்ஸ்லேருந்து அதிகப்படுத்த அந்த எக்கோவோட இது வந்துட்டு கட்டாய் கிடைக்கும் நமக்கு. லெஃப்ட் ரைட்டு மாறும். சரி, இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ அப்படின்னு இருக்குல்லவா, இதில் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு 1/4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்லவா, இது 2/4 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா எனக்கு 2/4 வந்துட்டு எனக்கு அவுட்புட் கிடைக்கும். அதாவது ரேடியோ சிட்டின்னு ஒரு 4 கவுண்ட் வந்துட்டு ரிப்ளை ஆகும் டிலேயில். நான் இப்போ டிலே வந்துட்டு கம்மி பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு மிக்ஸ் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு அந்த டெம்ப் வந்துட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ இப்போ கவுண்டே வந்துட்டு மாறும். ஸோ இதே இது வந்துட்டு நான் இதுக்கு வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. மியூசிக் வந்துட்டு இதே எஃபெக்ட் வந்துட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். அந்த பீட்டில் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எதுக்கு வேணால் இதை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி நம்மளோட எக்கோவை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக ஈஸியாக வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி அப்போவே அதை வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஸோ இந்த எஃபெக்டை நான் அப்ளை பண்ணலை அப்படின்னா இது வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பீட்டு. ஸோ அந்த பீட்டோட இது வந்துட்டு எக்கோ வந்துட்டு அதிகமாகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் விஷயம் இதில். ரைட், இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா,
நம்மளோட ஒர்க் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஒர்க் வந்துட்டு முடிஞ்சிடும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நான் இதே எக்கோ வந்துட்டு இந்த எஃபெக்ட்லேயே நார்மலாக போய் கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு அவுட்புட் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதில் இருக்கிறது தான். ஆனால் அதில் வந்துட்டு நான் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்துட்டு பண்ண முடியாது. பட் ஆனால் இதில் வந்துட்டு நான் கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ ஈஸியாக வந்துட்டு என்னோடய ஒர்க்கை வந்துட்டு அவுட்புட் எடுத்துட முடியும். ரைட், இப்போ வந்துட்டு நம்ம 2 ப்ளகின் பார்த்துருக்கோம். ஒன்று வந்துட்டு கேமல், ஒன்று வந்துட்டு வால்ஹால் எக்கோ அப்படிங்கிற 2 ப்ளகின்னு. ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.